உங்களை ஏன் குரூப் ஏ சர்வீசஸ்ல சேர்க்க முடியாத ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு தெரியுமா? ஐபிஎஸ் ஆபீசர்லாம் குரூப் ஏ சேர்க்கலாம், அவங்க ஆபீஸ்னு ஒண்ணுல உட்கார்ந்து வேலை பார்ப்பாங்க. இவங்க ஒன்றிய அரசு அப்டேவிட் தாக்கல் செய்திருக்கிறது. இது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது? இதை தாண்டி குரூப் ஏ சர்வீஸ்ல ஏன் சேர்க்க முடியாதுன்னா, இவங்களெல்லாம் நாங்க ஊர் ஊரா அனுப்புவோம், அதனால இவங்க ஊர் ஊரா மாறி போறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கே, ஏன் சிஏபிஎஃப் கிடையாது? இது இருக்கிறதுலே மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, இருக்கிறாங்க ஐடிபிபி இருக்கிறாங்க, ஏஆர் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆர்பிஎஃப்க்கு இந்த குரூப் ஏ சர்வீசஸ்ல பொருத்தும்னு ரயில்வே ஆர்டர் போட்டுருச்சு. ஆனா சிஏபிஎஃப்க்கு அந்த ஆர்டர் போடுறதுக்கு இந்த கோர்ட்ல கேஸ் போட்டதுல ஆர்பிஎஃப் சேர்ந்தா கேஸ் போட்டிருக்காங்க. எல்லா சிஏபிஎஃப்க்கும் இதை கொடுக்கணும், ஆர்பிஎஃப் உட்பட இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் கேஸ் போட்டிருக்காங்க. ரயில்வே அமைச்சகம் என்ன செய்திருக்கிறது என்றால், ஆர்பிஎஃப் ரயில்வே வீரர்களுக்கு ஆர்கனைஸ்டு குரூப் ஏ சர்வீசஸ் என்கின்ற அங்கீகாரத்தையும் என்எஃப்எஃப்யூ என்று சொல்லப்படுகின்ற நான் ஃபங்க்ஷனல் பினான்சியல் அப்கிரேடேஷன், பதவி உயர்வு வராவிட்டாலும் உரிய காலத்தில் அதற்கு உரிய சம்பளத்தை கொடுப்பது என்கின்றவற்றையும் ஆர்பிஎஃப் நடைமுறைப்படுத்திவிட்டது, ரயில்வே அமைச்சகம் நடைமுறைப்படுத்திவிட்டது. நாட்டின் பாதுகாப்பை பற்றி பேசுகின்ற அமித்ஷா அவர்களுடைய உள்துறை அமைச்சகம் அதை ஏன் இன்னும் செயல்படுத்துவது மட்டுமல்ல, அதற்கு மாறாக வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறை எக்ஸ் சர்வீஸ்மேன் என்று வரும் பொழுதும், இதற்கு முன்பு ராஜ்நாத் சிங் இருந்த போது இதே சிஆர்பிஎஃப் வீரர்கள் ராஜ்நாத் சிங் அவர்களை பார்த்து எங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது உரிய காலத்தில் பரிசீலிப்போம் என்று சொன்னார்கள். 11 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போது வரைக்கும் அந்த பேப்பரை பரிசீலிப்பதற்கு நேரம் கிடைக்கவில்லையா?